ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறார், தடைகளை நீக்கும்படியாக போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஏதோ ஒரு தடை வருகிறது. நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக சில தடைகள் வருகிறது. நாம் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தடைகள் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த தடைகளை நீக்குவார், அந்த தடைகளை உடைத்து போடுவார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள், ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். அவர் போகிறதுனால உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதத்திலே வாசிக்கிற பொழுது எரிகோ என்கிற பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது. அந்த எரிகோவினுடைய மதில்கள் மிகவும் உயரமான மதில்கள், பலம் வாய்ந்த மதில்களாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சமனான வெளியிலே எல்லாரும் கூடாரம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள். யோசுவாவும் அந்த இடத்துல இருக்கிறார். ஒரு சாயந்தர வேளையிலே யோசுவா புறப்பட்டு போகிற பொழுது கர்த்தர் யோசுவாவுக்கு முன்பாக வருகிறார். வந்து யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக நான் இப்பொழுது வந்தேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒரு சேனை இருக்கும் என்று சொன்னார், அதற்கு ஒரு தலைவர் இருப்பார். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், அவர் எல்லா சேனைகளுக்கும் அதிபதியாக இருக்கிறார். பலவிதமான சேனைகள் அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய சேனைகளின் இலக்கங்களுக்கு அளவில்லை. அப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். ஆனால் இது பார்வைக்கு ஒரு வித்தியாசமான யுத்தம், மற்றவர்களைப் போல செய்கிற யுத்தம் அல்ல. இந்த இடத்திலே கர்த்தர் யோசுவாவிடத்திலே பேசினார், நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், 7 நாட்கள் அந்த எரிகோவை சுற்றி வாருங்கள், 7வது நாளிலே 7 முறை சுற்றி வாருங்கள், வந்த பின்பு எல்லாரும் எக்காலம் போதி ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு யோசுவாவும் அவரோடு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கீழ்ப்படிந்தார்கள். 7 நாட்கள் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். அமைதியோடு சுற்றி வந்தார்கள், பொறுமையோடு சுற்றி வந்தார்கள். 7வது நாளிலே 7 முறை சுற்றி வந்தார்கள். சுற்றி வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் அனைவருமே ஆர்ப்பரித்தார்கள், எக்காலம் ஊதி ஆர்ப்பரித்தார்கள். அந்த மகா பெரிய மதில்கள், பலம் வாய்ந்த மதில்கள் உடைந்து நொறுங்கி விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோ பட்டணத்துக்கு உள்ளே ஏறி அங்கு இருக்கக்கூடிய எல்லாரையும் சங்கரித்தார்கள். எரிகோவை கர்த்தர் அவர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் யோசுவாவிடத்தில் இப்படித்தான் சொன்னார், நான் எரிகோவையும் அதனுடைய ராஜாவையும் அதில் இருக்கக்கூடிய யுத்த மனிதரையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் அந்த மதிலை உடைக்கவில்லை. கர்த்தரே அதை உடைந்து விழ பண்ணினார், கர்த்தரே அதை நொறுங்கி விழ பண்ணினார். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் சரி,
எவ்வளவு உறுதியானதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை உடைந்து விழ பண்ணுவார். உங்கள் கண்களினாலே தேவன் செய்கிற அந்த அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கர்த்தருடைய ஆலோசனை பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்க வாழ்விலே காணப்படுகிற தடைகள் உடைந்து விழும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்விலே காணப்படுகிற அந்த தடைகளை உடைந்து விழ பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். அது எவ்வளவு பலம் வாய்ந்த தடைகளாக இருந்தாலும் சரி, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் ராஜா உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து சென்று தடைகளை நீக்கி உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.